நம்ம முன்னோர்களுக்கு படையல் கொடுக்கறதுக்கு, நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு, நம்ம முன்னோர்களுக்கு நன்றி உணர்வோட நம்ம செயல்கள் செய்வது எல்லாமே செய்யறதுக்கான ஒரு சிறப்பான அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அதிலும் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து 15 நாள் மகாலயபட்சம்னு சொல்லுவாங்க. பட்சம் என்றால் 15 நாட்கள் சேர்ந்து வருவது, தொடர்ச்சியாக வருவது. சரிங்களா? அந்த மகாலயபட்சம் சொல்லுவாங்க. இந்த மகாலயபட்சம் முடிஞ்சு அமாவாசை அன்னைக்கு எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாருமே ஆண்கள், பெண்கள், அப்பா அம்மா இருக்கிறவங்க, சின்ன குழந்தை எல்லாருமே நமது முன்னோர்களுக்காக மனசார தாராளமாக ப்ரே பண்ணலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ப்ரே பண்ணலாம். சிலர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது, பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது, உங்கள் அப்பா அம்மா இருந்தால் உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுன்னு ப்ரே பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினச்சாலே நமக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று, குலதெய்வம் நிச்சயமாக நமக்கு வழிவிட வேண்டும். அடுத்தது முன்னோர்கள். இப்போ வரக்கூடிய அமாவாசை அவ்வளோ சிறப்பானது, மகாலய அமாவாசை அவ்வளோ சிறப்பானது. ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் நம்ம கூட இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்களேன். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் வரக்கூடிய இப்போ வரக்கூடிய 21ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசைங்க. அந்த அமாவாசை வருஷத்தில் 12 அமாவாசையும் சிறப்பு தான். அதில் முதல் இடத்துல அமைவது இந்த மகாலய அமாவாசை. அப்புறம் ஆடி அமாவாசை, தை அமாவாசை இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பு. அது எதுக்கு சிறப்பு அப்படின்னா, நம்ம முன்னோர்களுக்கு படையல் கொடுக்கறதுக்கு, நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு, நம்ம முன்னோர்களுக்கு நன்றி உணர்வோட நம்ம செயல்கள் செய்வது எல்லாமே செய்கிறதுக்கான ஒரு சிறப்பான அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அதிலும் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து 15 நாள் மகாலயபட்சம்னு சொல்லுவாங்க. பட்சம் என்றால் 15 நாட்கள் சேர்ந்து வருவது, தொடர்ச்சியாக வருவது. சரிங்களா? அந்த மகாலயபட்சம் சொல்லுவாங்க. இந்த மகாலயபட்சம் முடிஞ்சு அமாவாசை அன்னைக்கு எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாருமே ஆண்கள், பெண்கள், அப்பா அம்மா இருக்கிறவங்க, சின்ன குழந்தை எல்லாருமே நமது முன்னோர்களுக்காக மனசார தாராளமாக ப்ரே பண்ணலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ப்ரே பண்ணலாம். சிலர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது, பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது, உங்கள் அப்பா அம்மா இருந்தால் உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது வேற. உங்கள் முன்னோர்களை நினச்சி நீங்கள் மனசார சாமி அவங்கள கூப்பிட்டு கூட இருக்கீங்க, கூப்பிட்டு கூட இல்லைங்க, உங்கள் முன்னோர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு, நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிளேன் இருக்குது, ஆத்ம உலகம்னு ஒன்று இருக்குது. அந்த உலகத்திலிருந்து நம்ம உலகத்துக்கு நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கும், நம்ம வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுறதுக்கும் நம்ம கூடவே இருந்து நம்மளை கைட் பண்ணக்கூடிய இந்த நாள், அதாவது மொத்தமாக இந்த 15 நாள் கூடவே இருக்கிறாங்க. ப்ளஸ் இந்த அமாவாசை அன்னைக்கு நிச்சயமாக நம்ம கூட இருப்பாங்க. சரிங்களா? அந்த மனசார நன்றி உணர்வோட மனம் உருகி அவங்க கிட்ட மனசார ப்ரே பண்ணுங்க. வழக்கமாக சொல்கிற மாதிரி தாங்க, மனம் உருகி கண்ணீர் மல்க, எப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வாழ்க்கையில், நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும், நீங்கள் தான் என்னை கைட் பண்ணணும், நீங்கள் கூட இருந்து எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லி மனசார நீங்கள் கும்பிடுங்க, மனசார அவங்களை கூப்பிடுங்க, மனசார அவங்ககிட்ட ப்ரே பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினச்சாலே நமக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று, குலதெய்வம் நிச்சயமாக நமக்கு வழிவிட வேண்டும். அடுத்தது முன்னோர்கள். இவங்க 2 பேரை தாண்டி தான் மற்றவங்க இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வர முடியும். உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் இவங்க 2 பேரை தாண்டி தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியும். சரிங்களா? அவ்வளோ முக்கியமானது முன்னோர்கள் வழிபாடு. நிறைய பேர் நான் டெக்னாலஜியில் டெவலப் ஆகிடுச்சுப்பா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சுப்பா, எல்லாம் வந்துட்டு போட்டோம். உணவுக்கு என்ன பண்ணுறீங்க? உணவு சாப்பிட்றீங்க, ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்றீங்க, கரெக்டாக. தண்ணி தாங்கிறது என்ன பண்ணுறீங்க? தண்ணி தானே குடிக்கிறீங்க. டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு, நீங்கள் என்ன வேறு லேப்டாப்பே எடுத்து சாப்பிட முடியுமான்னு? இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு அப்படியே உணவு உள்ளுக்குள்ளே போயிடுமா? நமக்கு டெக்னாலஜிங்கிறதே நம்ம வாழ்க்கைக்கு வேறு பார்ட் ஆஃப் த லைஃப். இந்த முன்னோர்கள் வழிபாடுங்கிறது நம்ம வாழ்க்கையான லைஃப். நம்ம வாழ்க்கையே அதில் தான் இருக்குது. டெக்னாலஜிலாம் உங்கள் அறிவை பயன்படுத்தி உங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு, மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி தான். இது நம்ம முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு தான், அந்த டெக்னாலஜி தான். நம்ம உடனே கேள்வி கேட்போம், அது பெரிய பெரிய பணக்காரங்க, நிறைய பேர் லைஃப்பில் டெவலப் ஆனவங்க, அவங்களாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டால் யார் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்களா நான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு? எல்லாருமே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்களெல்லாம் விடுங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும், அதுதான் நமக்கு தேவை. இதை செய்யுங்களேன். சரி, மகாலய அமாவாசை இன்னைக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? விரதம் இருங்க. உங்கள் முன்னோர்களை நினச்சி விரதம் இருங்க. அவங்களுக்கு படையல் சாப்பாடு போடுவீங்க பார்த்தீங்களா? அந்த உணவெல்லாம் வச்சு சமைச்சிட்டு அவங்களுக்கு வச்சுட்டு மனசார நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக, நீங்கள் முன்னோர்களுக்கு படையல் வைக்கிறதுக்கு எல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் செய்யுங்க.
அது உங்கள் ரிச்சுவல்ஸ் என்னவோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உணர்வு நிலையிலிருந்து அவங்கக்கிட்ட மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. அப்பா கூடவே இருங்க, எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு மனம் உருகி அவங்கக்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி உங்கள் முன்னோர்கள் இப்போ ரீசெண்டாக யாராவது உங்கள் வீட்டில் யாராவது இறந்தவங்க இருந்தாங்க, ஒரு 2-3 வருஷம் இல்லை தெரியவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளாக வாங்கி வைங்க. சரிங்களா? உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா அமாவாசைக்கும் எல்லா பித்ருக்கள் சாபத்துக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு பித்ருக்கள் சாபம் இருக்குது, உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது, உங்கள் முன்னோர்கள் சாபம் இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து பெண் சாபம் இருக்குது, இந்த மாதிரிலாம் சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜாதகம் பார்த்து சொல்லலாம், நம்ம எனர்ஜி லெவலில் பார்த்து சொல்லலாம். இதெல்லாமே சரி பண்ணுறதுக்கான ஒரு அருமையான நாள் தான் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நாள். எதுன்னு கேட்குறீங்களா? அமாவாசை. அதுவும் என்னைக்கு? இப்போ வரக்கூடிய அமாவாசை அவ்வளோ சிறப்பானது. மகாலய அமாவாசை அவ்வளோ சிறப்பானது. ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் நம்ம கூட இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்களேன். சரி, இப்போ சிலருக்கு பெண் சாபம் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கக்கிட்ட யாருன்னு தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. எங்கள் குடும்பத்துக்கு யாராவது சாபம் கொடுத்துருக்கீங்க, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் வாழ்க்கையை முன்னேறட்டும். அதில் இதோட சிம்டம்ஸ் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு பெண் சாபம் ஆர் பித்ருக்கள் தோஷம், பித்ரு சாபம் ஏதாவது இருக்குது அப்படின்னாலே எல்லாமே நல்லாயிருக்கும், லைஃப்பில் டெவலப்பே ஆகாது. கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க, எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லாம் அமைஞ்சு வரும். கிட்ட வந்து ஆட போப்பா அப்படி விட்டுட்டு போயிடும். பிஸ்னஸ் பண்ணணும் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்டார்ட்டும் பண்ணிவிடுவாங்க, பெரிய ப்ராஃபிட் இருக்காது. என்னப்பா அது பிஸ்னஸ் நடந்துகிட்டு, பிஸ்னஸை க்ளோஸும் பண்ண முடியாது, வெளியிலையும் வர முடியாது, லாஸ்ன்னு சொல்லி வெளியிலையும் வர முடியாது, தொடர்ந்து கண்டினியூவும் பண்ண முடியாது. ஒரு மாதிரியான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பித்ரு தோஷம், பித்ரு சாபம், இல்லை பெண் சாபம் ஏதோ இன்னும் நிச்சயமாக இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் வேலைக்கு தானே போகிறோம். இப்போ என்ன பண்ணுவீங்க? வேலைக்கு போவீங்க, டெவலப்மெண்ட்டே இருக்காது வாழ்க்கையில். அதே மாதிரி வேலைக்கு போவீங்க, மாதம் மாதம் சம்பளம் வரும், ஓகே, செலவு பண்ணிங்க, ஓகே, அப்படியே போயிட்டுருக்கும் லைஃப். சிலருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், கடன் பிரச்சனை இந்த மாதிரி தான் இருக்கும். சிலருக்கு அப்படியே போயிட்டுருக்கும், ஒரு ஸ்டாக்னேஷனாக அப்படியே போயிட்டுருக்கும் லைஃப். இந்த மாதிரிலாம் இருக்குனாலே ஏதோ ஒன்று இருக்குது. பித்ருக்களை நீங்கள் முழுமையாக கும்பிடலைன்னு அர்த்தம். சிலர் சொல்லுவாங்க, நான் பித்ருக்களை கும்பிட்றாங்க, நான் மாதம் மாதம் நான் வந்து தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. உணர்வோடு செய்கிறீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ உணர்வோட இந்த பித்ரு சாபம் நீங்கிறதுக்கும், பித்ரு தோஷம் சரியாகிறதுக்கும், பெண் சாபம் சரியாகிறதுக்கும், உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கும் இதை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படும். அதை விட ரொம்ப முக்கியமானது, நம்ம உணவுன்னு சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. பித்ருக்களுக்கு உணவு வச்சு அவங்களே அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதில் இருக்கிற சக்தி நிலையை மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க, அந்த எனர்ஜியை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. சரி, இது ஒரு நாள் செஞ்சால் போதுமா? எஸ், ஒரு நாள் செஞ்சால் போதும். சிலருக்கு காகத்துக்கு நாங்கள் உணவு வைக்கிறோம், எல்லாமே கரெக்டு, சூப்பர் தாங்க. இப்போ நம்ம டீம் மெம்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி அவர் கொஞ்சம் அதாவது சூட்சமத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மனிதர். இந்த மூலிகைகள் காம்பினேஷன்லாம் சேர்ந்து இந்த ஒரு பாட்டில் இருக்குது பாருங்கள், இதில் கொஞ்சம் லிக்விட் இருக்குது, அப்புறம் இதில் வந்து ஒரு பவுடர் இருக்குது, இது மூலிகைகள் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பவுடர் இருக்குது பாருங்கள், இதை எடுத்து கொட்டிட்டு அப்படியே ஓப்பன்லேயே வச்சிடணும். எங்கே? உங்கள் பூஜை ரூம்லையோ ஆர் உங்கள் வீட்டில் வந்து தாத்தா பாட்டியாக ஃபோட்டோ வச்சுருப்பீங்க பாருங்கள், அவங்கக்கிட்டையோ எங்கேயோ வச்சுருங்க. ஓப்பன்லேயே வச்சுருக்கணும். இது என்னன்னு கேட்குறீங்களா? ஆத்ம உணவு. இப்போ பாருங்கள், சோல் ஃபுட். சரிங்களா? இது ஆத்மாக்களுக்கான உணவு. நம்ம என்ன கேட்போம்? ஆத்மாக்களுக்கு உணவு என்ன இவ்வளோண்டு கொடுக்குறீங்களேன்னு கேட்குறீங்களா? ஆத்மாக்கள் சக்தி, அவங்களோட ஒரு எனர்ஜி தான், உடலற்ற நிலை எனர்ஜி தான். அவங்களுக்கு உணவு எதுன்னு கேட்டால் எனர்ஜி தான். அப்போ மொத்தமாக ஆத்மாக்களுக்கு சக்தி தான் தேவைப்படுகிறது. நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வந்து வச்சா கூட அதுலேருந்து சக்தி தான் எடுத்துப்பாங்களே தவிர ஸ்வீட் அப்படியே தான், ஃபிசிக்கலாக அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த சக்தி எவ்வளோ நாள் கேட்குறீங்களா? கிட்டத்தட்ட இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய இந்த மூலிகைகள் 3 மாதத்துக்கு இருப்பாங்க திறந்து வச்சுருந்தாலே. உங்கள் வீட்டில் ஆத்மாக்களுடைய அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க, வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 மாதத்துலேயே இந்த மூலிகை, இந்த லிக்விடு ப்ளஸ் இந்த சாலிட், இந்த ரெண்டு சேர்க்குறோம் பாருங்கள், இந்த மருந்து, இந்த மூலிகை சீக்கிரமாக காலி ஆகிடும். இது வந்து இதுலேருந்து சக்தி அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சக்தி எடுக்க இதுவும் கம்மியாகிட்டே வந்துக்கிட்டு இருக்கும். இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? எப்படிப்பட்ட ஆத்மாக்களும், எல்லா ஆத்மாக்களுக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு பசி, அந்த அதில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்கள்ல, பசியில் அவங்க வந்து உணவு தான் கேட்குறாங்க. நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறீங்களா அவங்களுக்கு? இல்லை அவங்க இடுப்பு சைஸ் என்ன, உங்கள் ஷர்ட் சைஸ்ன்னு கேட்டு எடுத்து கொடுக்க போகிறோம், அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை உணவு. மனசார அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த மனம் நிறைவோடு நம்ம கேட்குறோம் பாருங்கள், அவங்கக்கிட்ட சொல்கிறோம், அவங்கள வந்து வாங்கன்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த வார்த்தைகளும் அந்த மனசார குடும்பக்கூடிய விஷயம் இருங்க. ஆத்மாக்களுக்கு என்ன தேவை தெரியுங்களா? நம்ம உறவுகள் தானே அவங்களும். அவங்களுக்கு என்ன தேவைன்னா, நம்ம மனசார அவங்களை கும்பிட்றதும், மனசார அவங்கள வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு உணவு கொடுக்குறது தாங்க.
தினமுமே நம்மளால் அந்த மாதிரி படையல் போட்டு உணவு கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக அமாவாசை அன்னைக்கு செய்யணும். அதை தவிர இந்த உணவு, இந்த ஆத்ம உணவு, சோல் ஃபுட் வச்சுருக்கும் போது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாருமே இந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டு நம்மளை வாழ்த்துவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. வாழ்க்கை முன்னேறதுக்கு நமக்கு என்ன தேவை கிடைக்கும். பல நேரங்களில் நமக்கு தெரியாமலேயே அந்த ஆத்மாக்கள் நம்மளை மன்னிச்சிருவாங்க. யார் நமக்கு சாபம் கொடுத்தவங்களோ மன்னிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அப்போ வாழ்க்கை சூப்பராக மாற ஆரம்பிக்கும். இதை ஏற்கனவே பலர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் ஏற்கனவே வாங்கியிருக்காங்க, அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில். அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, வச்சுருக்கேன், ஒரு மாற்றம் இருக்குது, லைஃப்பில் ஏதோ ஒரு சின்ன மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு பிஸ்னஸ் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிட்ருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் சீக்கிரமாகவே. யார்? 1 மாதத்துலேயே வாங்கி வச்ச 1 மாதத்துலேயே. இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கவனிச்சுவாங்க. இதை வச்சுட்டு அப்படி எல்லாமே நடந்தோன்னா தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இவங்களோட நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நம்ம முயற்சியும் சேர்ந்து செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால் இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் அவங்களுக்கு மனசார மனமுருகி அவங்களுக்கு படையல் இல்லை நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறது எல்லாமே செய்யுங்க. ப்ளஸ் இந்த ஆத்ம உணவும் வாங்கி வைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும், செழிப்பாகவும், ஆனந்தமாகவும், ஆரோக்கியமாகவும், மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மட்டும் இல்லாமல் சாதனை வாழ்க்கையாக மாறிவிடும். வாழ்க வளமுடன்.